இன்றைக்கி நம்ம தேங்காய் இல்லாத பட்டாணி குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் நைட்டே இந்த பட்டாணியை ஊற வச்சுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி வேணாலும் எடுத்துக்கலாம். தேவையானது என்னென்னா 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அரைக்க போகிறோம். 4 கத்திரிக்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை அப்படியே எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் அரைக்கிறதுக்கு, இந்த வெங்காயமும் தக்காளியும் தாளிக்கிறதுக்கு வந்து நான் பட்டாணி எடுத்துக்கிறேன். கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். வந்து நம்ம தாளித்து போட்டாலும் சரி, இல்லை குழம்போடையே போட்டுக்கலாம். வெங்காயம் மட்டும் தாளிச்சுக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே பச்சையாகவே போட்டுருங்க. வெங்காயத்தையும் போட்டுருங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகை பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட முழு மிளகு இருந்தாலும் கூட நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இருக்க மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் தான் கொஞ்சம் காரத்துக்கு. கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு பொடி 10 ரூபா பாக்கெட்டு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். கசகசா பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து கெட்டியாக வரும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டு பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே நம்ம பட்டாணி தக்காளியெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். இது தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலை. அவ்வளோதான். தேங்காய் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க ஈஸியாக இந்த குழம்பு செஞ்சிடலாம். அவ்வளோதான், கிளறிக்கலாம். நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில் தேங்காய் தட்டி எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு லேட்டாகி போயிடும். அதனால் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதே டேஸ்ட் இருக்கும். வெறும் தக்காளி, வெங்காயம், மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி இது தான் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். தேங்காய் சேர்க்கவே இல்லை. இப்போது தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி நல்லா வேகட்டும். 4 விசில் வரட்டும், அப்புறம் வந்து பார்க்கலாம். விசில் அடங்கிருச்சு. நம்ம 4 விசில் விட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், தேங்காயே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ கொலன்னு இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பை வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ குழம்போட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பை தாளிச்சாச்சு. பாருங்கள், தேங்காய் ஊற்றலைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு குழம்பு வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.